மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 122. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. யாரெல்லாம் உண்மையானதாயும் அன்பானதாயும் நன்மையானதாயும் மற்றும் அருமையானதாயும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசும்போதும் இவைகளையே பேசுவார்கள். எனவே இருதயத்தின் நிறைவிலிருந்து நமது வாய் பேச நமது இருதயங்கள் நன்மைகளால் நிரப்பப்பட்டு இருப்பது அவசியம். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களது முயற்சிக்குரிய ஒரு விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தம் உள்ளது. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். தம்முடைய அருமை குமாரனுடைய சாயலையும் சிறிதளவு தேவன் இவர்களுடைய இருதயத்தில் கண்டார். இந்த பரீட்சையே குறிப்பாக நமக்கு உள்ளது என நாம் உணரலாம். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு இந்த பரீட்சையே உள்ளது. அது தேவனுடைய புத்திரர்களாக தங்கள் வளர்வதை குறித்து நமது சமாதானத்திற்கு ஏதுவான பண்புகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்திற்கு ஏதுவான செயல்களை தொடர்ந்து நடத்துவதில் நம்முடைய ஜாக்கிரதை உணர்வுக்கான அடையாளமாகும் என்பதே. ஆமேன்.